friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவும் சாஃப்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அரிசி மாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த ஸ்வீட் வந்து எந்த கடையிலுமே கிடைக்காது. வாயில வெச்சதுமே கரையற இந்த ஸ்வீட்டை பிகினர்ஸ் கூட ரொம்பவும் ஈஸியா செஞ்சிரலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இருந்தாலே போதும், 1/2 கிலோ அளவுக்கு இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிரலாம். 10 நிமிஷத்துல வீட்ல இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்பவும் சாஃப்ட்டான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாஃப்டான ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவோட கலர் மாறாத மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்தாலே போதும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை வறுத்தாலே தேங்காய் இந்த மாதிரி உதிரியாயிரும். இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காயை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே பேனில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு கடையில் கிடைக்கிற நார்மலான அரிசி மாவு தான். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அரிசி மாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அரிசி மாவோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 3 நிமிஷம் வறுத்தாலே போதும், அரிசி மாவோட வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா உதிரியாகும். இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறின பால் தான். பால் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இந்த ஸ்வீட்டோட கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு பதிலாக உங்ககிட்ட ஃபுட் கலர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாலை 1 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 3/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வறுத்த தேங்காய் துருவலை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பவுடருக்கு பதிலாக உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணும்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அரிசி மாவு வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதே மாதிரி சீக்கிரமாக கட்டியும் சேர்ந்துடும். அரிசி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கட்டி எதுவுமே சேராத மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. அரிசி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். தொடர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் கூட பிசுப்பு தன்மை இல்லாத மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே சாஃப்டாக நம்மளுக்கு தேவையான திக்கான கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட்டுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே ஆற வச்சிடலாம். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்வீட் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணி இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சோன்னா 1/2 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்வீட் கிடைக்கும். இந்த மாவை நம்ம ஷேப் பண்ணும்போது நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷேப் பண்ண ஸ்வீட்டை நம்ம ஆல்ரெடி வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்க தேங்காயில் போட்டு ஒரு டைம் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு பார்க்குறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றக்காக இதில் நான் ஒரு ட்ரை கிரேப் ஆட் பண்ணுறேன். ட்ரை கிரேப்புக்கு பதிலாக உங்ககிட்ட பாதாம் முந்திரி எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சாஃப்டான, வாயில் வச்சதுமே கரைகிற ரொம்பவும் டேஸ்டியான அரிசி மாவு ஸ்வீட் ரெடி. இந்த ஸ்வீட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 4லேருந்து 5 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். கம்மியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி செஞ்சுருக்க ரொம்பவுமே ஹெல்த்தியான ஸ்வீட் இது. அவ்வளோதாங்க, அரிசி மாவை யூஸ் பண்ணி எந்த கடையிலுமே கிடைக்காத ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சாஃப்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.